அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், நாயகமே, அல்லாஹுடைய ரசூலே, என்னுடைய மகளுக்கு நான் திருமண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் திருமண செலவுக்கோ பணமோ வேறு எதுவோ பொருள்களோ இல்லை. எனவே ஏதாவது கொடுத்துதவுங்கள் என்று கேட்ட பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்திலும் அந்த நேரத்தில் எதுவுமே இல்லாததனால் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு அவர்களை போய் சந்திக்குமாறு சொல்கிறார்கள். அந்த யாசகரும் அந்த வீட்டுக்கு போகிறார்கள். போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்கிறார்கள், என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய நாடி இருக்கிறேன். போதுமான செலவுக்கு எதுவுமே இல்லை. எனவே அல்லாஹுக்காக கேட்கிறேன். ஏதாவது கொடுத்துதவுங்களே என்று கேட்ட பொழுது, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 10 திர்ஹங்களை கொடுக்கிறார்கள். அந்த 10 திர்ஹங்களை பார்த்த அவர்கள் அதிர்ச்சி அடைந்து, இது போதாதே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து முறையிட்டார்கள். நான் அவரிடத்தில் சென்றேன், என்னுடைய தேவைகளை சொன்னேன். ஆனால் 10 திர்ஹங்கள் தான் தந்தார்கள் என்று சொன்ன பொழுது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அந்த மனிதரை மீண்டும் அனுப்புகிறார்கள். அனுப்புகின்ற பொழுது அந்த மனிதரை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் போய் சொல்லுங்கள், அல்லாஹுடைய ரசூலுக்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துக்காக நான் எனக்கு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களே என்று கேளுங்கள் என்கிறார். இவ்வாறு நீங்கள் சொல்லி உதவி கேளுங்கள் என்கிறார்கள். அந்த மனிதரும் அவ்வாறே உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வீட்டுக்கு போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் தன்னுடைய தேவைகளை சொல்லி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துக்காக எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த மனிதரை உள்ளே கொண்டு போய் இருக்கச் செய்து உட்கார வைத்து அவருக்கு எல்லா விதமான உபசரிப்புகளும் செய்து அதிகமாக செல்வங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். இப்பொழுது அந்த மனிதருக்கு இன்னும் ஆச்சரியம், திகைப்பு, அதிர்ச்சி எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விரைந்து வருகிறார். அதே நேரத்தில் ஒருவேளை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என் மீது கோபப்பட்டு விட்டார்களோ என்று சொல்லி அப்படி விரைந்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் விவரத்தை சொல்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அந்த சபைக்கு அழைத்து காரணத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இவர் முதலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்காக தாங்கன்னு சொன்னாங்க. நான் 10 திர்ஹம் கொடுத்தேன். ஆனால் தாங்களுடைய பெயரை சொல்லி கேட்கும்போது நான் அள்ளி கொடுத்த காரணம் என்று கேட்டால், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவன் இல்லாமல் வேறு யாரையுமே வணங்கக்கூடாது என்று சொல்லி எங்களை ஹிதாயத்தின் பக்கம் அழைத்து எங்களுக்கு இஸ்லாத்தை காட்டித் தந்ததே தாங்கள் தான். தாங்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை மிருக வாழ்க்கையாக, ஜாஹிலியாத்து காலத்து வாழ்க்கையாக ஆகியிருக்கும். எனவே எங்களுக்கு இஸ்லாம் என்ற அந்த கண்ணியமான மார்க்கத்தை, ஹிதாயத்தை தந்த எங்களுக்கு எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி கேட்கும் பொழுது என்னால் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அள்ளி கொடுத்து விட்டேன் யார் சொல்லலாம் என்று தான் அள்ளி கொடுத்த காரணத்தை சொன்னார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் கேட்கும்படி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும்போதே அவர்கள் சொல்லி இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அவருடைய பொருட்டாலும் கேட்டு அள்ளி கொடுத்தும் இருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேர்வழி காட்டிக் கொண்டே இருப்பானாக. எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.